டெல்லி யூனியன் பிரதேசத்தில் கவர்னரின் அதிகார வரையறை குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. டெல்லி லெப்டினன்ட் கவர்னர் நஜீப் ஜங் மற்றும் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இடையே யாருக்கு அதிகாரம் என்பதில் மோதல் தொடர்ந்து வருகிறது. சமீபத்தில் தற்காலிக தலைமைச் செயலாளராக சகுந்தலா காம்லின் நியமனம் தொடர்பாக இருவருக்கும் இடையே பகிரங்க மோதல் வெடித்தது. தனியார் மின் விநியோக நிறுவனங்களுக்கு சாதகமாக செயல்படுவதாக கூறி சகுந்தலாவுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அமைச்சரவை எதிர்ப்பு தெரிவித்தது. இதனால் கவர்னர் மற்றும் டெல்லி முதல்வர் இடையிலான மோதல் உச்சகட்டத்தை எட்டியது. இப்பிரச்சினையில் தலையிட கோரி ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியிடம் முறையிடும் அளவுக்கு நிலைமை சென்றது. இந்நிலையில் இதுபோன்ற பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கவர்னரின் அதிகாரங்களை மத்திய உள்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பாணையில் பொது ஒழுங்கு, போலீஸ், நிலம் மற்றும் அரசு பணியாளர் ஆகிய விவகாரங்களை பொறுத்தவரை தலைநகர் டெல்லியின் லெப்டினன்ட் கவர்னரிடம் அனைத்து கட்டுப்பாடுகளும் இருக்கும். இதன் அடிப்படையில் மத்திய அரசின் நிர்வாகத்தை தனது அதிகாரங்களை பயன்படுத்தி கவர்னர் கவனிப்பார். அரசு பணியாளர் விவகாரத்தை பொறுத்தவரை டெல்லி முதல்வரிடம் கருத்துக்களை கேட்டறிந்து அதன்பின் தனக்கு சரியானது என்று முடிவு செய்வதை செயல்படுத்தும் முழு அதிகாரம் கவர்னருக்கு உண்டு என்று அதில் விளக்கப்பட்டுள்ளது. இப்பிரச்சினையில் கவர்னருடன் நடந்து வரும் மோதலில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இது பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது.